கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேளையிலே உம்முடைய பாதத்தண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய பின்பகுதியில் இருந்து 19 வரைக்குள்ள வேத வசனத்தின் அடிப்படையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இக்கட்டு நாளிலே என்று அந்த 16வது வசனத்தினுடைய கடைசி வரிகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கபடி ஆண்டவரே, எங்களுடைய இக்கட்டு நாள்களிலே சுவாமி எங்களுக்கு வேண்டிய இளைப்பாறுதலையும் எங்கள் தேவனுக்குள் களி கூறவும் ஆண்டவரே, எங்களை உயர் ஸ்தலங்களிலே எங்களை நடக்க பண்ணவும் வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையிலே இடுக்கமான வேலைகளிலே சுவாமி நாங்கள் முன்னுக்கும் போக முடியாமல் பின்னுக்கும் போக முடியாமல் அந்த சீஷர்களைப் போல அந்த நடுக்கடலிலே ஆண்டவரே அலைகளினாலும் அங்கு உள்ளதான காற்றினாலும் அவர்கள் கொந்தளிக்கப்பட்டு இருக்கும்போது சுவாமி, அலக்களிக்கப்பட்டு இருக்கும்போது ஆண்டவரே அந்த கடலை அதற்றி ஆண்டவரே நீர் அமைதலை உண்டாக்கி அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டது போல சுவாமி, எங்களுடைய எல்லா விதமான இக்கட்டுகளான சூழ்நிலையிலும் சுவாமி, குடும்பத்தில் ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய சமுதாயத்தில் ஆனாலும் நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே மற்றும் எங்களுடைய தொழிலிலே ஆனாலும் இளைப்பாறுதலை ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை, ஒரு அமைதலை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். பொல்லாத பிசாசானவன் யோபினுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது போல அநேக உபத்திரவங்களை ஆண்டவரே அவன் கொண்டு வருகிறவனாக, இழப்புகளை கொண்டு வருகிறவனாக அவன் காணப்பட்டாலும் அவற்றின் மத்தியிலும் கர்த்தர் எங்களுக்காக எழுந்தருளும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கட்டளையிடும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறது போல எங்கள் இக்கட்டு நாளிலே அவர் எங்களுக்கு இளைப்பாறுதல் அடைவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே செபிக்கிறோம் சாமி. எங்களுடைய இக்கட்டு நாளிலே எங்களுக்கு நீர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவீர் என்று. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு அத்தி மரமோ திராட்சை செடியோ ஒலிவ மரமோ பலனற்று போகக்கூடிய ஒரு நிலையிலே காணப்பட்டாலும், வயல்களிலே தானியம் விளைவியாமல் போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும், கிடையில் ஆட்டு மந்தைகளோ தொழுவத்திலே மாடுகளோ முதலற்று போனாலும் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உமக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதாக, என் தேவனுக்குள் களி கூறத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மேற்போட்டு கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் மாமிசம் பிசாசு எங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வரும்படியாய், எங்களுடைய விளைச்சல்கள் அற்று போகும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய எல்லாம் இழப்புகளுக்கு நேராய் கடந்து போகும்படியாய் பிசாசானவன் கிரியை செய்தாலும், ஆவியானவர் எங்களுக்காக பறந்து வந்து காக்கிற பட்சியை போல எங்களுக்காக ஆண்டவரே ஒரு ஜெயக்கொடியை நீர் ஏற்றும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு மகிழ்ச்சியை இந்த யுத்தங்களிலே சுவாமி, இந்த ஆவிக்குரிய போராட்டங்களிலே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து எங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும்படியாய், எங்களை களிகூறுதல் அடைய செய்யும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே எங்களுடைய பலனாய் இருக்கிறபடியினால் தகப்பனே, எங்கள் கால்களை ஆண்டவரே எல்லா விதமான உயர் ஸ்தலங்களிலே, உயர்ந்த ஸ்தானத்திலே, எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரே எங்களுடைய சமுதாயத்திலே எங்களுக்கு உயர்ந்த நிலையை நீர் கொடுத்து ஆண்டவரே எங்களை நடக்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி.
தள்ளாடுகிற முழங்கால்களை ஆண்டவரே நீங்கள் நேராக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே செபியுங்கள் என்கிற வார்த்தையின்படியே ஆண்டவரே தளர்ந்த கைகளை உயர்த்தி தேவ சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே சுவாமி ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய கால்களை அந்த மான்களின் கால்களை போலாக்கி எல்லா விதமான சறுக்கல்கள் மத்தியிலும் எல்லா விதமான உயரங்களின் மத்தியிலும் அது மான்கள் எப்படி ஸ்டெடியாக அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அவற்றின் வழியாய் கடந்து போக அவர்களை உயர்த்த நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. எங்களுடைய கால்களும் சறுக்காதபடிக்கு ஆண்டவரே, இடராதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே நல்ல ப்ரொமோஷன்களை கொடுத்து நல்ல உயர் உத்தியோகங்களை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே எல்லா விதத்திலும் கௌரவமாக சமாதானமாக நித்தமும் நடக்க பண்ணும்படி எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே துதி கனம் மகிமை உண்டாகத்தக்கதாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.